வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு கத்திரிக்காய் பொடி போட்ட கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் பொடி போட்ட கறிக்கு பொடி நம்ம தயார் செய்யணும். அந்த பொடி தயார் செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காய் பொடி போட்ட கறி செய்யறதுக்கு நாம கத்திரிக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். நீல வாக்கில் இந்த மாதிரி கத்திரிக்காயை நறுக்கி வச்சு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பொடி செய்யறது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்றேன். வானலியில நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை போடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம். பாருங்க, கத்திரிக்காய்க்கு மேலே போடுறதுக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு பொடி செஞ்சுருக்கேன். அந்த பொடி உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்றது சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதை அந்த கத்திரிக்காயில் கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கலரணும், அவ்வளோதான். உங்களுக்கு காட்டின காரத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காயோட எல்லாமே சேர்ந்து இதில் ஆயில் விட்டுட்டு பாருங்கள். பவுட்ரு போட்டுட்டு எண்ணெய் விட்டோன்னே இந்த மாதிரி ஆகிடும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொடியை தூவிட்டு இறக்கிடலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் இப்படி தான் கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பக்குவத்தில் இந்த காரத்தை சேர்த்து நீங்கள் இறக்கிடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் இந்த பவுடரை கொட்டிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இதுதான் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. இது சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பெரட்டி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆல்ரெடி இந்த பவுடர் வறுத்த பவுடருன்றனால ரொம்ப நேரம் அடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. இதுதான் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.